உங்களுக்கு விசா டிக்கெட்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர மாதிரி இருக்கும். இல்லையே, நான் என் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். எப்படி நீங்கள் உடனே வர சொல்லலாம்? நீங்கள் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டு. ஏன்னா ஓகே, நான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நீங்கள் வரலன்னா உங்கள் வேலையை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரேன். ஓகே. என்னங்க கால்? ஒன்றும் இல்லை, கம்பெனிலேருந்து கால் பண்ணாங்க. இப்போ உடனே ஆஃபீஸ்க்கு போகணுமா? இப்போவேயா? ஏதோ அர்ஜென்ட்டான விஷயமா, கண்டிப்பாக போயே ஆகணும், இல்லை வேலையிலேருந்து தூக்கிடுவேங்கிறாங்க. நீங்க இப்போவே போறீங்கன்றீங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்க, நீ உடனே போய் பேக் பண்ணு. சரிங்க. நான்கு வருடம் கழித்து ஐயோ, நம்ம வேற லேட்டாக வரோமே, மேம் ஏதாச்சும் சொல்லுவாங்களே. கேசவன், ஏன் இவ்வளோ லேட்? எப்பவும் ஒரு மடைய மாதிரி. குட் மார்னிங் கலெக்டரம்மா. அதாவது கொஞ்சம் பர்சனல் வேலையாக போயிட்டேன். பர்சனல் உங்களுக்கு? சரி, நிறைய பேர் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவங்கள மனு கொடுக்கணுமா? எல்லாரும் வாங்க, மனு கொடுக்குறேன். வாங்க வாங்க. கோரியால் எங்களுக்கு நல்லா சவுண்டு ஆகுது, அதனால மழை சரிவுனால எங்களுக்கு நல்லா அடிபடுது. நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணணும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ட்ரை பண்ணி பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் போகலாம். மேடம், பூச்சிகளால் இந்த பயிரெலாம் நாசமாகுது. அது பூச்சிக்கொல்லு மருந்து வாங்க வேறு ரொம்ப காசாக இருக்குது. பார்த்து பண்ணுங்க மேடம். உங்களுக்கு ஏதாவது சலுகை பண்ண நான் ரெடி பண்ணுறேன். மேடம், இந்த கோரியால் கனரக வாகனங்கள்லாம் நிறைய போகிறனால எங்களுக்கு தடைகளாக இருக்குது. அதனால ஸ்கூல் காலேஜ்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் நீங்கள் அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதாவது பண்ணுறேன். ஓகே மேடம், கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றலாமா? இங்க என்னங்க இது? குவாரினால அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைங்கிறாங்க. இதெல்லாம் மேல எடுத்து பிரச்சனை தெரியுதுல்ல. இதெல்லாம் நம்மளால டீலே பண்ண முடியாது. இனிமே யாராவது குவாரி பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா தயவு செய்து என்கிட்ட அனுப்பாதீங்க. ஏதாச்சும் பண்ணணும்ல மேடம். கேசவன், நீங்க வெளியே போங்க. ஓகே மேடம். ஹலோ. ஹலோ, எப்படிம்மா இருக்கிற? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொண்ணு எப்படி இருக்கிறா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்போ வாரீங்கங்க? 4 வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. ததம்மா சொல்றது கால் பண்ணேன். லீவு கிடைச்சிருக்கு, நாளைக்கே கிளம்புறேன். அப்படியா? வேற லெவலுங்க. பார்ட்டி வச்ச வேண்டியதான். வாங்க வாங்க. பொண்ணுக்கு ஒரு gift வாங்கியிருக்கேன், அது சர்ப்ரைஸாக கொண்டு வரேன் உங்களுக்கு. ஓ சரி சரிங்க. நீங்க முடிஞ்சா எனக்கு ஒரு கோல்டு நெக்லஸ். பார்ப்போம். சரிங்க, ஓகே. என்ன சார், ரொம்ப குஷியாக இருக்கீங்க போல. என்ன பண்ணுறது, ஊருக்கு போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு போய். எவ்வளோ நாள் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு போய் என் பொண்ணை பார்க்க போகிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்கு. வளர்ந்துருப்பால? என்ன சார், வளர்ந்துருப்பாங்க. Awesome flight attendants, engines in the front, beamings in the back. They're here for your comfort, but most likely and primarily for your safety. Once they do their safety briefing, please bring them up.
ஹலோ, நான் லேண்ட் ஆகிட்டேன். இப்போ கேப் புக் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். வாங்க வாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஆ சிவனை நம்ம டிவி பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. கன்னியாகுமரி மாவட்டம் கிளா மலைத்தொடரின் நடுவுல திடீர்னு ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து ஒரு பெரிய பாறை அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே உருண்டு வந்து விழுந்தது. இதனால அந்த பகுதி மக்கள், அங்க வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ஹலோ மேம், நியூஸ் பார்த்தீங்களா? கேசவன் பார்த்தேன். என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனையா இருக்கு போல. பெருசா ஒன்றும் ஆகலல்ல? ஆமாம் மேடம், நான் ஸ்பாட்டில் தான் நிற்கிறேன். அந்த கல் ஒன்று உருண்டுச்சுல்ல, அதில் வந்து 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஐயோ, ஆனால் ஒரு கஷ்டமான விஷயம், அது உங்கள் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னது? நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீங்கள் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க மேடம், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், ஃபோட்டோவை பாருங்கள். கேசவன் வாங்க, ரெக்கார்ட்ஸ், கோரியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. உடனே வாங்க. ஓகே மேடம். இத உடனே சீல் பண்ணுங்க. மேம், ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஆள்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, சீல் பண்ணுங்க. சரி மேடம், ஸ்ட்ராங்கா இருங்க. விவசாயம் காப்போம், மலைகளை காப்போம், இயற்கையை காப்போம். அதிகாரிகள் தங்கள் பணிகளை பொறுப்புடன் செய்யவும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பணியாற்ற வேண்டும். இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி. நன்றி, வணக்கம். சிறப்பாக நடித்த நலம் விரும்பி குழுவினருக்கு நன்றி. அடுத்தபடியாக வெளிச்சம் தருபவர்கள் ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம்.
ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்நேரமும் தூக்கம் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வந்தானோ தெரில. பாத்திரம் கொட்டுற சவுண்டு கேட்டு கூட எழும தெரில. என்னத்தை தான் சொல்ல, இவாளோட கலந்து சிரிக்கி உள்ள. காலையில இந்த கிழவிக்கு என்னத்தான் பிரச்சனையோ, ராத்திரினா இவன் மவன் தூக்க விட மாட்டேங்க, காலையில இந்த கிழவி தூக்க விட மாட்டேங்க. ஏமா மருமகளே காப்பி தண்ணி குடிச்சிட்டு போமா. என்ன இன்னைக்கு இந்த கிழவி கொஞ்சம் பாசம் பொங்குது. சொல்லுங்க அத்தை. ஏமா இங்க வாமா. அது தூரடி. இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சு. வெளியில போயிட்டு ஏமாத்து. வெளியில போயிட்டு வர்றேன், அதுக்கு முன்னாடி தூத்து முடிச்சிருக்கணும். இவா சொல்லி நான் கேக்குறதா? நீங்க போங்க. என்ன இன்னைக்கு பார்த்து ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. இவ்வளவு வேற எங்க வீட்டுல வேற வந்து கிடக்காளு. இவளுக்குலாம் எதுக்கு சோறு பொங்கி போடும்? பேசாம எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். என்ன இந்த அம்மா வேற போனும் எடுக்க மாட்டிக்கா. எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல. ஹலோ மக்களே, எப்படி நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படிமா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். என்னாச்சு திடீர்னு போன்லாம் பண்ணிருக்க? அது ஒண்ணும் இல்ல, உன் மேல ரொம்ப பாசமா இருக்கு, உன்னை வேற பார்க்கணும், அதான் ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன். வரட்டாமா வீட்டுக்கு? வீட்டுல என்னமா பிரச்சனை? மருமகன் அடிச்சிட்டானோ? பெத்த பிள்ளை வீட்டுக்கு வாரேன்னு சொல்றேன், நீ மருமகன் அடிச்சிட்டான்னு வேற கேட்க. நல்லா வருவேன், இப்ப வரணுமா வேண்டாமா? உன் புத்தி தெரியும். அங்க சமைச்சு போட வருத்தப்பட்டுட்டு இங்க வந்து நல்லா சொகுசுல சாப்பிட்டுட்டு போலான்னு பாத்துட்டேன். என்ன இருந்தாலும் உன் பிள்ளை தானே, உன் புத்தி தானே இருக்கும். சரி வாரேன், வை. மா மா அங்க யார்ல பிச்சைக்காரி சவுண்டு போட்டே வாரா? கழனி தண்ணியை ஊத்தி கொடு. ஐயோ அத்தை, அது ஒண்ணும் பிச்சைக்காரி இல்ல, அது உங்க சிரிக்குமோவா? அவளா? வா வா வா. வர நேரமே கணச்சிட்டு வாரா. என்னதான் நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. எல்லா அம்மையும் பிள்ளை வீட்டுக்கு வந்து ஆரத்தி தட்டு எடுப்பாவ, நீ மட்டும் நான் வந்த உடனே ஏசிட்டு இருக்க. சரி மூட்டு போய் உட்காரு. எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சு இங்க வந்தாச்சு. சரி எங்க அண்ணிய வேலை வாங்க வேண்டியதுதான். அண்ணி ஒரு ஜூஸே. தண்டச்சோறு வந்துட்டா. வீட்டுல வேலை பார்க்க முடியாம நம்ம உயிர் வாங்குறதுக்குனே தேடி வந்துங்க. இன்னாங்க நீ ஜூஸ். அண்ணி ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எந்த பழத்துல போட்டீங்க? பள்ளி பிடிச்சு போட்ட ஜூஸை குடிச்சிட்டு நல்லா இருக்குங்க. அறிவே கிடையாது போல. என்னது பள்ளி உளுந்த ஜூஸா? எப்படியோ இவ்வளவு பழி வாங்கியாச்சு. எனக்கு இதே மாதிரி ஏதாவது பண்ணா இதே மாதிரி ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்க வேண்டியதுதான். ஏம்மா எப்படி நல்லா இருக்கியா? என்னாச்சு மருமவளை காணோம்? மருமவளே இங்க வா. என்னத்த திருப்பி மேலாம் சொல்லாதுங்க. அவளை எங்க? என்னமா பிரச்சனை உனக்கு? இப்ப என்ன நடந்துச்சு? கத்திட்டே கிடக்கா கணச்சிட்டு. ஏமா தூங்கிட்டு இருந்தாமா, ஃபேன் சவுண்ட். இவளை ஏதாவது பண்ணோம் பாத்துவோங்க. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ மருமோனே. அத்தை உடம்பு எப்படி இருக்கு? உடம்பா? எனக்கு என்ன, எனக்கு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷனா இருக்கு, டுபுக்குன்னு போகுதுன்னு மருமக சொன்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. எவா சொன்னா அப்படி? என் பொண்டாட்டி தான் சொன்னா. ஓ பொண்டாட்டியா? அவளுக்கு உங்க வீட்டுக்கு வரணும் விருப்பமா இருக்கான். சரி நான் அனுப்பி விடுறேன். பார்ப்போம். என்னத்த ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் பொண்டாட்டி உன்னை பார்க்கணும் போல இருக்கான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வருவா உங்க வீட்டுக்கு தானாட்டிலே. சரியத்த
அண்ணி உடம்புலாம் ரொம்ப வலியா இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு உங்க மாமியா இருக்கும், சரி எனக்கு மாமியா இருக்கும், உங்க தங்கச்சிக்கும் பிடிச்ச ரொம்ப சூப்பரான முருங்கக்காய் கூட்டு, முருங்கக்காய் குழம்பு, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் குழம்பு அப்படின்னு நிறைய வெஜ் டிஷ்ஷா பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டு, மாடு திங்கிற இலதலையெல்லாம் நமக்கு போட்டு இன்னைக்கு நம்மளும் பஞ்சராக்க போறாவ. சரி அண்ணி, நான் வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன? சரி ஆர்டர் போட்டு சாப்பிட்டு நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. எம்மா எம்மா எங்கம்மா போன? என்னடி வந்ததுல இருந்து கணச்சிட்டே கிடக்கா. எம்மா நீ என்ன ஒரு தாயாமா? நான் தாய் தான், பார்த்தா தெரியலையா? எம்மா நான் உன் வீட்டுக்கு எதுக்குமா வந்தேன்? எதுக்கு? நல்லா தின்னுட்டு தூங்குறதுக்கு. ஏம்மா உனக்கு தெரியுதுலாமா நான் அதுக்கு தானமா வந்தேன். இந்த அண்ணி எங்க இருந்துமா புடிச்சிட்டு வந்த? வந்ததுல இருந்து தூரிக்குது, பாத்திரம் கழுவுங்க, சோறு பொங்க, காய்கறி வெட்டுங்க. ஏதோ நீ தான் அவ்வளவு வேலையை செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. சரிம்மா, உன் பிள்ளை நான் அப்படிதான் இருப்பேன். வந்ததுல இருந்து வன்மத்தையே தூண்டிட்டு இருக்கா. ஏதோ நாங்க ரெண்டு சண்டை போட்டு சாவுற மாதிரி ஏதோ வன்மம் வந்து வந்து போகுதம்மா நெஞ்சமெல்லாம் வன்மமம்மா. எம்மா என்னம்மா நடக்குது? வன்மங்களுக்கு ஏத்தபடி வண்டமெல்லாம் மாறுமம்மா. இப்ப என்ன? நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பணும். வெள்ளப்படி போய் தொலைகிறேன். பா பா பா. அண்ணி அண்ணி சொல்லுமா. சாப்பாடு ரெடியா இல்லையா? பசிக்குது. எனக்கு துணி துவைத்து தந்தாயா, மிளகு அரைச்சு தந்தாயா, காய்கறி வெட்டி தந்தாயா, நாத்தனாரா மயிரா, மானங்கட்டவளை வெளியே செல். எட்டி வெள்ள போலையாட்டி பாட்டி வந்து நோண்டிட்டு கிடக்கா. கண்டச்சோறு. ஏமா மோனே, எப்படி இப்பதான் வேலைல இருந்து வந்தியோ? ஒரு காப்பி தண்ணி போட்டு தரட்டா? சரியம்மா, நீங்க காபி போட்டு தாங்க, நான் அப்படி இப்படி ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். சரி சரி. பேபி இவர் வேற போயாங்க, நானே கடுப்புல இருக்கேன். என்ன ஆச்சு சொல்லும்? உங்க தங்கச்சியையும் அப்புறம் உங்க அம்மாவையும் என்ன வேலை செய்யாம இருக்கிறது இல்லையோ? அப்படி என்ன ஒண்ணு தொந்தரவு பண்ண? இவ்வளவு கோவப்படுறீங்க. சொல்றாவ எல்லாமே என்ன பண்ண, சமைக்க சொல்றாவ எல்லாமே பண்ண சொல்லாவ, நான் என்ன பண்றதுக்கு? சரி சரி வந்து வேற பாத்துக்க. ஐயோ ஐயோ சொல்லி வச்சுக்க. சரி சரி, நான் சொல்றேன், நீ கோவப்படாத சரியா? கூட்டம் கூட்டம் அப்படி இருக்கணும். பார்த்து போ. எம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னம்மா பொண்டாட்டி ஏதோ இலக்கி தந்துட்டாலும் அவ சொன்ன உடனே உடனே சாடிட்டு வர பத்தியா? அதான் உன் புத்தி. நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுருங்க. ஒரு பேரன் பத்தி பார்க்கறதுக்கு உனக்கு ஆசை இல்லை. இப்படி சண்டை போட்டு தான் என்னைக்கு தான் பேரன் பத்தி பார்க்க போறியா? சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன், வந்துட்டு சாப்பிடலாம். வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. சரி சரி, போயிட்டு வா. மோளே அந்த வேலையை பாரு. ட்ரிங் 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 ட்ரிங். ஹலோ, யாரு பேசுறது? ஹலோ, நாங்க லைட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். நீங்க ராமோட அம்மாவா? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஐயோ, என் பையனுக்கா? எங்க, எப்போ? ஐயோ, என்னாச்சு? நீங்க கொஞ்சம் கிளம்பி வாங்க, அவர் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. ஐயே, எந்த ஹாஸ்பிட்டல்மா? லைட் ஹாஸ்பிட்டல். சரிம்மா, உடனே வரேன். எம்மா, புருஷனுக்கு ஏதோ ஆச்சோமா?
ஹாஸ்பிட்டல் எம்மா டாக்டர் அம்மா எங்கம்மா இருக்கு? அழாதீங்கம்மா, பயப்படாதீங்க. ஆக்சிடென்ட்ல உங்க மகனோட ஹார்ட்ல பலமா அடிபட்டிருக்கு. அதனால கண்டிப்பா அழாதீங்கம்மா, அதனால கண்டிப்பா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். நீங்க உடனடியா ஹார்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. நாங்க சில ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்கோம். எம்மா நாங்க இப்ப என்னமா செய்யறது? ஐயோ அழாதீங்கம்மா, கண்டிப்பா ஹார்ட் கிடைச்சிடும், பயப்படாதீங்க. எம்மா எங்கேயாவது அடிபிடிச்சு கண்டுபிடிமா அந்த ஹார்ட். சரிம்மா கண்டுபிடிக்கும். எம்மா பையன் போயிட்டானே. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, ஹார்ட் கிடைக்கல. நீங்க உடனடியாக அரேஞ்ச் பண்ணுங்க. ஐயோ எம்மா இங்க மாமா, எம்மா இங்க மாமா, எம்மா முடிஞ்ச ஹார்ட் எடுத்து அவனுக்கு வச்சிருமா. ஐயோ அம்மா, உங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதமாமா? அதெல்லாம் முடியாது. எனக்கு துணைக்கு யாருமே இல்லம்மா, இவங்கள சும்மா நடிச்செடுத்துடுறாங்கம்மா. இல்லம்மா, அப்படி எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா அவனுக்கு வாழக்கூடிய வயசுமா, நான் வாழ்ந்து முடிச்சாச்சுமா. இல்லம்மா, உங்க வீட்ல உள்ள எல்லாரும் சம்மதமும் இதுக்கு தேவை. அவங்க சம்மதம்லாம் தேவையில்லம்மா, நான் ஒரு பேப்பர் எழுதி தரேன். அப்படி எல்லாம் பண்ண முடியாதுமா. ஏமா ப்ளீஸ்மா, எங்களை மன்னிச்சிருங்க. ஏம்மா ஹார்ட் எப்படியே எடுத்து மாட்டிருங்கம்மா. சரிம்மா, உடனடியா ஆபரேஷனை தொடங்குறேன். ஏம்மா தாமா ஒரு பேப்பரை பண்ணி தாமா ஒண்ணு. என்ன தெரியுதுங்க? அன்புள்ள தன் பையனுக்கு நான் எழுதும் கடிதமே. செத்து போனா கரெக்ட் தான், நம்மளுக்கு சரி. ஐயோ அம்மா, அந்த லெட்டர் தந்துட்டு போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ என்ன எழுதிலாம் படிக்கமா? அதெல்லாம் படிக்க முடியாது. பயப்படாதீங்க. இதோ உங்க அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. எங்க அம்மா எங்க? உங்க அம்மா எனக்கு தெரியாது. தம்பி, நான் இப்போ உன் கூட இல்லப்பா. ஆனா நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சிட்டேன்டா. ஆனா நீ இனிதாண்டா வாழ போற. பொண்டாட்டி தங்கச்சி எல்லாரும் கூடயும் சந்தோஷமா இருப்பா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும். நல்லா இருப்பா. நீங்க தான் எனக்கு ஹார்ட் பண்ணி காப்பாத்தீங்களாமா? நான் உங்கள்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டிருக்கேம்மா, என்ன மன்னிச்சிருக்கேம்மா. ஐயோ என் புரிஞ்ச பொழைச்சிட்டாரு, சாவார் நினைச்சேன். தேங்க்யூ. காமெடியை அள்ளி தந்த வெளிச்சம் தருபவர் குழுவினருக்கு நன்றி. அடுத்தபடியாக வன்மம் கொண்ட வீடு ரெடியா இருங்க.
வெயிலோடு விளையாடி வெயிலோடு மல்லு கட்டி வெயிலோடு ஆட்டம் போட்டு சுத்தி என்னாச்சு குடிச்சு வந்தியா? இல்ல 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 தெளிவா இரு. கும்பலாக சுத்துவோம் நாங்க ஐயோ ஏமான்னு கத்துவோம் கத்துறான்னு கேட்டா உன்னை வாயிலையே குத்துவோம். இல்ல காங்க வழி போத்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். பூமர் பூமர் பொத்துனி வந்துட்டான் பூமர் அங்கிள். சேர் அழுக்கா இருக்குடே. உடைக்க மாட்டீங்களாடே? நான் என்கிட்ட தேன் முட்டாய் இருக்கு எனக்கு தாடா. தர முடியாது போ. சீ என்ன இது கொலை விளண்டுருக்கு இதெல்லாம் தின்னுட்டு இருக்கீங்க? சரிங்க சரி. இந்த பர்கர் எடு பர்கர் எடு. தேன் முட்டாய் 5 ரூபாய்க்கு 10. நீ பொத்து. ஆமா எனக்கு டவுட். இப்படி தேன் மிட்டாய் பப்படம் அதையும் சாப்பிட்டு இருந்தா எப்படி உங்க பின்னாடி எல்லாம் ஃபிகர் உங்களை நம்பி வரும்? எங்களை நம்பி ஃபிகர் வருதோ இல்லையோ உங்களுக்கு சுகர் வந்துடுறாங்க பாத்து. அப்பா வந்துடுவான. சரி சரி போன் எடு நம்ம கேம் விளையாடுவோம். என்ன செய்யிருக்கீங்க? வாங்க நம்ம போய் விளையாடுவோம். விளையாடுகளே கீழே விழுந்து கால உடையும் பாரு 2 இருக்கும். அது நாங்க எழும்பிடுவோம். நீங்க போனுக்குள்ள விழுந்து அடுத்து எழும்ப முடியாது. மணியா சொன்னடா சொன்னடா உழுவான்னு சும்மாவா சொன்னேன். நான் எங்க விழுதே பாரு எப்படி இருக்கு? என்ன என்னலே என்ன பேசி தீர்த்துக்கிடலாம் பேசி தீர்த்துக்கிடலாம். அவனே ஒரு பெண்ணை வச்சு இங்கு தொலைச்சிட்டு இருக்கான். 90s கிட்ஸ் விளங்காத நாய். அதுக்கு நீ வாயிட்டு தெரிய உட்கார் உட்கார். டிராமா பண்ண விடுங்கண்ணே. உட்கார் உட்கார். என்ன சார என்ன வந்தான்ல சார் வருவாரா எப்படி? அண்ணா வந்துட்டாருல நம்ம ஆளு. மரியாதை இருக்கா? 90s கிட்ஸ்க்கு ஒரு மரியாதை தெரியல. வணக்கம் பாத்தியாரே. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி நம்ம நீங்க ஹோம்வொர்க் பாப்போம். சார் என்ன சட்டெல்லாம் கரையாட்டு இருக்கு? ஆமா நான் கேட்க வந்துச்சு. நான் ஒரு கலெக்டர் போனேன். எல்லாரும் என்ன குறுகுறுன்னு பார்த்தாங்க. எதுக்கு? என்னன்னு பார்த்தா இங்க இருக்கு. சார் தெரியல. அது யாரு பாரு எனக்கு தெரியும். ஒண்ணில சரி சரி இங்க வச்சு பயன்படுத்தாம நல்ல சட்டை வேற. சரி அப்ப ஹோம்வொர்க் வருவோமா? என்னது ஹோம்வொர்க்? கேளுங்க யாரும் ஹோம்வொர்க் முடிச்சீங்க? யாருமே முடிக்கல. சரி எந்திரிங்க முடிக்காதானே எந்திரிங்க. சார் மரியாதையே தர மாட்டேங்க சார். ஹோம்வொர்க் காமிங்க. அவங்க முடிச்சாங்க உட்கார்ந்து இருக்காங்க. சார் நான் முடிச்சிட்டேன் ஆனா வீட்ல வச்சு வந்துட்டேன் சார். வீட்ல வச்சு வந்தியா? நீ என்ன பண்ற? நீ பண்ணிட்டியா ஹோம்வொர்க்? ஸ்கூலுக்கே வரேன். நீ தான் ஸ்கூலுக்கு வரியா? சரி உட்காருங்க நான் அவனோட போயிட்டு வரேன். நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? முடிக்க முடியாதா? சரி அப்ப அடிப்பேன். गाइस இங்க பாருங்க गाइस டொமஸ்டிக் வயலன்ஸ். டேய் என்ன வண்ணா பண்றீங்க? ஸ்கூல்ல போட்டு அடிக்குறாங்க. ஹலோ फ्रेंड्स இவர் தான் கோபால். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ன இத கேளுங்க. டேய் நான் இல்ல ஏய் கம்பைக்குல போட்டேனே. கம்பைக்குல போட்டேனா? அடிச்சிட்டாரு. ஏய் வாண்டேலாம் காமல. ஏய் அங்க பேசுங்க. இன்னல எப்ப பார்த்தாலும் என்ன கவலைப்படுத்திருக்க? நான் அந்த நாடகம் வர மாட்டேனே தேவலாம வீட்டுக்கு போ. நாடகம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன மைத்துக்கு வரணும்? எல்லாரும் உங்க வீட்டுக்கு போங்க. போறேன் போ. ஏய் இங்க வா நீங்க வா. சரி நானே ஸ்கூலுக்கு போனேன். காலேஜ்ல என்ன பண்றதா டிராமா பழகாம? நான் ஃபாதர் கூட மந்திரிக்க போனேன் வீட்டு மந்திரிக்க. ஏய் இந்த கதை கடைங்க இருந்தலாம். எதுக்கு இப்ப ஆமா காலையில கேப்டன் நீ தான் வரணும். ஸ்கூலுக்கு லீவ் போடணும். நானா கேட்டேன் கேப்டன் தாங்க நானே கேட்டேன். டேய் மத்த எல்லா டீமா லீவ் போட்டு பண்ணிட்டு தாங்க. நீ ஆமாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா உங்ககிட்ட போட்டு நீங்க தான் காரணம். நானே போட்டு சொன்னா என்ன பண்ணி? நான் எப்படி லீவ் போட முடியும்? அனிதா பிரேம ஸ்கூலுக்கு 12ஆம் கிளாஸ் போய் படிப்பனா? அனிதா பிரேம சொல்லவே கேளுங்க. 12ஆம் கிளாஸ் போய் படிக்க ஸ்கூல்ல படிக்கணுமா இல்லனா இவனை கூட டிராமா பழகணுமா? எனக்கு எது முக்கியம்? எதா சொல்ல கூடாது. எதா சொல்லக்கூடாது. யா பேசுங்க என்ன சொல்ற பாப்பா பேசுங்க. ஏய் என்ன பயப்பட நினைக்கிறீங்க உனக்கு? என்னல ஓர பேசிட்டு இருக்க?
கூட வேற பாத்துக்க. கேப்டனா வச்சுட்டு என்னத்தை செய்யாதீங்க. ஆனந்தம் பிடிக்கிறாங்க. நீ ஒண்ணு சொல்லு. முதல்ல நீ ஒண்ணு சொல்லு பண்ணிடலாம். சொன்னேன் டீமுக்கு வரலன்னு. கூப்பிட்டு வச்சு போய் அசிங்கப்படுத்துறான். வரணும் போ. யாரோட கூட்டம் இப்போ உன்ன அசிங்கப்படுத்துறான். நீ ஒரு கான்செப்ட் சொல்லு. டேய் நீ ஒரு கான்செப்ட் சொல்லு. நான் செய்றோம். நடுல ஒரு கான்செப்ட் சொல்லுவாரு. நான் தான் ஆமா அந்த பாகுபலி நான் தான் எடுத்தேன், ட்ரிபிள் ஆர் நான் தான் எடுத்தேன், கான்செப்டா அடுத்து உட்கார்ந்துருக்கேன். இவர் வந்து கான்செப்ட் கேட்பாரு. புஷ்பா நான் தான் எடுத்தேன். இதெல்லாம் பேசுறேன்னா கேப்டன் மட்டும் எடுப்பாரு இவரு. நானே கேட்டேன். நானே கேட்டேன். சும்மா கேப்டன் தரவடினால வேண்டாம் சொல்ல வேண்டியதானே. இல்லையா நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கேப்டன் கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்து நீ தான் கேப்டன் சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? நான் ஸ்கிரிப்ட் சொல்லணுமா? ஆமா சொல்லு. சொன்னா நடிக்கணும். ஒழுங்கா நடிக்கலன்னா மைக்கை தூக்கி வீசிட்டு அம்பாடி நடந்து வீட்டுக்கு போயிடும். நாளையில இருந்து எதுக்கு வர மாட்டேன். பண்ணு சொல்லு. உட்கார். இப்ப நம்ம தலைவர் ஏதாவது சொல்ல போறோம். வாங்க. சரி, முதல் கான்செப்ட் எப்படின்னா ஒரு ஐஏஎஸ் சஃபின் ஐஏஎஸ் இல்லைவா மூஞ்சுக்கு ஐஏஎஸ் செட் ஆகாது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது திருட்டு நாயின்னு. இவனுக்கு ஐஏஎஸ் செட் ஆகுமா? சஃபின் ஐஏஎஸ் ஆபீஸ்ல பியூன் கேசவன் எல்சனே அப்படி பார்க்காதீங்கண்ணே. ஒரு மாதிரி குடுகுடுன்னு பார்க்கறாங்க. ஒண்ணும் மனசுல வர மாட்டேங்குது. ரமோ சிவகார்த்திகேயன் ரமோ காட்சனே என்ன இப்ப மட்டும் காட்சனே எல்சனே வருது. ஃபர்ஸ்ட் வாழ. சரி காட்சனே நீங்க வந்து உங்க இல்ல நீங்க வந்து ரமோ ஆன்டி பிள்ளை கிடையாது. ரமோ ஆன்டி நீங்க வந்து அவனுக்கு புள்ள. நீ சும்மா தள்ளி போ. இதுல சீனு காட்சனே எப்படின்னா அவனுக்கு வந்து இப்ப நெஞ்சு வலி வருது, ஹார்ட் அட்டாக். சரியா? ஹார்ட் அட்டாக் வருது. நீங்க அந்த சீனை எப்படி இப்போ கிரியேட் பண்றீங்கன்னு பாப்போம். நினைக்கிறீங்க ஆக்ஷன் நான் ஆக்ஷன் தான் பண்ணுவேன். அது எது சொல்லுவாங்களே. லே ஜட்ஜி கோபப்படுறாங்க பாரு. பாவடாதீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டா ஒன்றும் பழகல, மன்னிச்சுக்கோங்க. தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என்னது அது என்னனே வரும் ஆக்ஷன் கட்டு லைட் கேமரா ஆக்ஷன். அதான் சொல்லி தரேன். இதுக்கு இவன் மைக்க போட்டு வீட்டுக்கே போயிருக்கலாம். வீட்டுக்கு போகும்போது உடல பிடிச்சதுக்கால கேப்டன்ல போ. சரி தெரியுது. நீ விட மாட்டான்னு தெரியும். லைட்ஸ் கேமரா சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க. ஹார்ட் என்ன சைடு இருக்கு? ஹார்ட் எங்க இருக்கு? நடிப்பு. இவர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் கேக்குறாரு. ஹார்ட் எந்த பக்கம் இருக்கு? மைக்க பிடிச்சு பேசுங்க. அதுவும் இந்த பக்கத்துல இருந்து இங்க போயிடுச்சு. எப்படி இங்க போச்சு? தூக்கி வச்சீங்களா உங்க அம்மாட்ட அந்த சைடு? என்ன நீதான் ப்ரோ கேப்டன். நீதான் கேப்டன். நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒத்துக்கிறீங்களா? எப்படி? சரி நம்ம சண்டை போடண்டா. இப்ப வேற ஏதாவது பண்ணுவோம். என்ன சண்டை போடாம எப்படி? என்ன செய்வா? நம்மட்ட ஒண்ணு இருக்குல ஒரு பொருள். நீ கொஞ்சம் பேச்ச மாத்தாதயா. பேச்ச மாத்தாதயா. இல்ல அதுல எதுக்கு கேவலம் பேசுறீங்க? ஸ்டேஜ்ல இருந்து பேசிட்டு இருக்க எல்லாரும். என்ன சண்டை போட என்ன அதெல்லாம் முடியாது. என்ன இப்ப சண்டை போட என்ன ஒரு அளவுக்கு தானே அண்ணன் சொல்ல வாழப்பழம் பேசுறேன். லேய் யா ப்ளே உனக்கு யா என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்படிதான் பேசுவேன். என்ன செய்வா? மைக் போட்டு வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போ. போடு. மைக்ல நான் என்ன நினைச்சு வாங்க போடுங்க. ஆல்டா போடுங்க. அடுத்த சண்டை தான் வந்துறீங்களா உள்ள உடனே லேலேன்னு. நாங்க டீம் சண்டை போட நாளைக்கு சாங்க இருப்போம். அதை கேட்க நீங்க யாரு? சொல்லு நீ என்ன உனக்கு? எல்லாரும் போற நீங்க முடிச்சிரும். இது பண்ணல வெயிட் மத்தது சண்டை போடு. பஸ் எடுத்து விட்டு இப்போ கேளுங்க. ஒரு நிமிஷம். டீம்னா குறை இருக்க தான் செய்யும். ஆனா எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு டீம் தான். பால் முகம் காணவே நான் ரசித்தேன். நீ வரும் வாரம். தேங்க்யூ, நன்றி. சிறப்பாக நகைச்சுவை அளித்தந்த வன்மம் கொண்ட வீட்டிற்கு நன்றி. அடுத்ததாக நடனம் நலம் விரும்பிகள். ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்.
நடனம் நலம் விரும்பி குழுவினர். அடுத்ததாக வெளிச்சம் தருபவர்கள் ரெடியா இருங்க. சரியா? அடுத்ததாக வெளிச்சம் தருபவர்கள் ரெடியா இருங்க. ஸ்டார்ட்.
சிறப்பாக ஆடிய நலம் விரும்பி குழுவினருக்கு நன்றி. அடுத்ததாக வெளிச்சம் தருபவர்கள், வெஸ்டர்ன் டான்ஸ் வெளிச்சம் தருபவர்கள். சின்ன பிள்ளைங்க வந்து ரெடியாக இருங்க சரியா. அன்னைக்கு விடுபட்ட போட்டிகள் வந்து இன்னைக்கு நடக்கும், ஓகேவா? டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நடக்கும். டீம் கேப்டன்ஸ் வந்து பிள்ளைங்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரியா. 2ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வர பிள்ளைங்களுக்கு வந்து போட்டிகள் இன்னைக்கு நடக்கும். வெளிச்சம் தருபவர்கள் வரலாம். He always been faking me out. Can't make you happy now.
சிறப்பாக ஆடிய வெளிச்சம் தருபவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக வன்மம் கொண்ட வீடு. வன்மம் கொண்ட வீடு ஸ்டேஜில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. with it, girl. Rock with it, girl. Show them it, girl. Put a bang bang. Bounce with it, girl. Dance with it, girl. Get with it, girl. Put a bang bang. Come on, turn the radio on. It's Friday night and I won't be long. Gotta do my hair, put my makeup on. It's Friday night and I won't be long till I hit the dance floor, hit the dance floor. I got all I need. No, I ain't got cash, I ain't got cash, but I got you, baby. Just you, baby. As long as I can feel the beat, I don't need no love. As long as I keep dancing, come on, turn the radio on. It's Saturday and I won't be long. Gotta paint my nails, put my high heels on. It's Saturday and I won't be long till I hit the dance floor, hit the dance floor. I got all I need. I ain't got cash, I ain't got cash, but I got you, baby. Just you, baby. I don't need dollar bills to have fun tonight. Baby, I don't need dollar bills to have fun tonight. I don't need no love. As long as I can feel the beat, I don't need no love. As long as I keep dancing, me and you, girl, you and me. Drop it to the floor and make me see your energy because me not play no hide and seek. Up it the thing you want to make me feel way, girl. Free. Anytime you whine and catch it, this selector pull it up and put it for repeat, girl. Me not touch another now me pocket cannon in this world ain't more than what you worth. I don't need no love. You worth more than diamond, more than gold. As long as I can feel the beat, when the beat just take control. I don't need no love. You worth more than diamond, more than gold. As long as I keep dancing, free up yourself, get out of control. baby, I don't need to love you to have fun tonight. Baby, I don't need to love you to have fun tonight. I don't need no love. More than diamond, more than gold. As long as I can feel the beat, when the beat just take control. I don't need no love. More than diamond, more than gold. As long as I keep dancing, free up yourself, get out of control.
No matter what you're hooked on, make sure you don't slip on anything that makes you get a bad trip on. Open or lock on, don't be stuck on. The word is always popping when I walk with a Mac on. I'm a traveller, time traveller. Center of the star to the center of a nebula. Traveller, time traveller. Center of the star to the center of a nebula. Get it up, give it up, driving in my bimmer now. Wanna go, give it up, I'll take you in my bimmer now. Vroom vroom in the car, vroom vroom in the bike, zoom zoom in the train, and zoom zoom in the flight. Vroom vroom in the car, vroom vroom in the bike, zoom zoom in the train, and zoom zoom in the flight. Alibaba playing a tabla, bring it like a smuggler, bubble up them like the law. I could be a leveler, saw me on the tumbler. Are you single? I'm a dumbler, love like a snuggler, Lassia and Rama, talking about Shiva, the queen of Sheba, from Ethiopia in the time of Pangaea. Walk to India, keep it on the linear, go to Sri Lanka, Ravanya to Virginia. I'm a traveller, time traveller, center of the star to the center of a nebula. Traveller, time traveller, center of the star to the center of a nebula. Get it up, give it up, driving in my bimmer now. Wanna go, give it up, I'll take you in my bimmer now. Vroom vroom in the car, vroom vroom in the bike, zoom zoom in the train, and zoom zoom in the flight. Vroom vroom in the car, vroom vroom in the bike, zoom zoom in the train, and zoom zoom in the flight. Harangi like Gia, pretty like a deer, throw that spear, destroy that fear. Harangi like Gia, pretty like a deer, throw that spear, destroy that fear. Intercellular, they say are you Tamala? I say I'm a traveller, pretend to be a regular in the realms of Himalaya. You don't need a fibula. When I float around, I race it like a formula. I'm a traveller, time traveller, center of the star to the center of a nebula. Traveller, time traveller, center of the star to the center of a nebula. Get it up, give it up, driving in my bimmer now. Wanna go, give it up, I'll take you in my bimmer now. Vroom vroom in the car, vroom vroom in the bike, zoom zoom in the train, and zoom zoom in the flight. Vroom vroom in the car, vroom vroom in the bike, zoom zoom in the train, and zoom zoom in the flight. சிறப்பாக ஆடிய வன்மம் கொண்ட வீட்டிற்கு நன்றி. அடுத்ததாக 2 மற்றும் 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கான ஜூஸ் குடித்தல் போட்டி ரெடியாகுங்கள். டீம் கேப்டன்ஸ், வைஸ் கேப்டன்ஸ் ப்ளஸ் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்களோ அத்தனை பிள்ளைங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆள் நிற்கணும் சரியா, பின்னாடி அந்த மாதிரி கூட்டுவாங்க சரியா. டீம் கேப்டன்ஸ் மதிப்பினை வழங்கிய இரு ஜட்ஜஸ்க்கும் மிக்க நன்றி. மடச்சு வைங்க.
ரெண்டு டீம் மேடைக்கு வந்துட்டாங்க. மூணாவது டீம் வாங்க. வெளிச்சம் தருவார்கள், இன்னும் ஸ்டேஜுக்கு வரல. ரூல்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சரியா. பின்னாடி கையை கட்டிக்கணும். கேப்டன்ஸ் வந்து என்ன செய்யணும், ஓப்பன் மட்டும் தான் பண்ணி கொடுக்கணும். ஓப்பன் பண்ணி கொடுத்து கேப்டன்ஸ் பின்னாடி போயிருங்க. ஓகேவா? கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வந்து ஓப்பன் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி போயிடணும். வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா. பின்னாடி கை கட்டி தான் குடிக்கணும் சரியா. குடிச்சு முடிச்ச பிறகு இளைஞர் மன்றத்தில் உள்ள 2 பேர் நிற்கிறோம். அவங்க சொல்றதான் தீர்ப்பு சரியா. அவங்க யாரை வின்னிங் சொல்றாங்களோ அவங்க தான் வின்னிங். ஓகேவா? பாட்டில் வந்து இதில் இருக்கும் சரியா. பெஞ்சு மேலே ஓப்பன் பண்ணி பெஞ்சு மேலே வைங்க. ஸ்டார்ட்னு சொன்ன பிறகு பிள்ளைய குடிக்க ஆரம்பிக்கிறா. ஸ்டார்ட்னு சொன்ன பிறகு குடிக்க ஆரம்பிக்கணும். ஓப்பன் பண்ணி பெஞ்சில் வச்சிடலாம் கேப்டன்ஸ். இப்போவே ஓப்பன் பண்ணி கூட வச்சிடலாம். பின்னாடி கையை கட்டிக்கணும். ஸ்ட்ராவை உள்ள வைக்கணும் சரியா. ஸ்ட்ராவை உள்ள போடணும். பின்னாடி கையை கட்டிக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சிருங்க கேப்டன்ஸ். ஓப்பன் பண்ணி வச்சு நீங்க பின்னாடி போய்க்குங்க. கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன்ஸ் பின்னாடி போய்க்குங்க. ஓகேவா? மறைக்காதீங்க மறைக்காதீங்க சரியா. ஓகேவா? ரெடின்னு குடிக்க ஆரம்பிக்கணும் சரியா. ரெடின்னு குடிக்க ஆரம்பிக்கணும். ஓகே ரெடி ஸ்டார்ட். முதல் வந்து நலம் விரும்பி குழுவினர்கள் முதல் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 பேருமே. தேர்டு வந்து வன்மம் கொண்ட வீடு பிளஸ் வெளிச்சம் தருவார்கள் 2 பேருக்குமே தேர்டு சரியா. 2 பேருக்குமே தேர்டு. அதனால தேர்டு வந்து 5 மதிப்பெண் சரியா. தேர்டு வந்து 2 பேருக்கும் 5 மதிப்பெண். வன்மம் கொண்ட வீடு 10 + 7 சரியா 17 மதிப்பெண். அது சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்த நலம் விரும்பிகள் வந்து 10 + 7 சரியா. அடுத்தது வந்து அடுத்த போட்டி 4th and 5th பிள்ளைங்க. 4th and 5th பிள்ளைங்க ஸ்டேஜுக்கு வாங்க. கேப்டன்ஸ் பிள்ளைங்களை கூட்டு வாங்க. மற்றும் 6th பிள்ளைங்க ஸ்டேஜுக்கு வாங்க. 4th and 5th 4 மற்றும் 5ஆம் வகுப்பு பிள்ளைங்க ஸ்டேஜுக்கு வாங்க. கேப்டன்ஸ் பிள்ளைங்களை கரெக்டா பாத்துக்கோங்க. கேப்டன்ஸ் பிள்ளைங்களை கரெக்டா பாத்துக்கோங்க. ஒருத்தங்க வந்து ஃப்ரெண்ட்ல வந்து உட்காருங்க சரியா. ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ல உட்காருங்க. கேப்டன்ஸ் ஒரு பிள்ளைய ஃப்ரெண்ட்ல உட்கார வைங்க. கேப்டன்ஸ் ஒரு பிள்ளைய ஃப்ரெண்ட்ல உட்கார வைங்க. கேப்டன்ஸ் ஒரு பிள்ளைய ஃப்ரெண்ட்ல உட்கார வைங்க. ஃப்ரெண்ட்ல உட்கார வைங்க. அந்த ஸ்டேஜ்ல பெஞ்சில உட்கார வைங்க. உட்காரலாம். ஒரு பிள்ளைய ஃப்ரெண்ட்ல உட்கார வைங்க. ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு முன்னாடி வாங்க.
அவங்களுக்கும் முன்னாடி வாங்க. சரியா சரியா ஓகேவா? போட்டியை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. சேஞ்ச் பண்ணா இப்பவே பண்ணிக்கோங்க. ஓகேவா? பொட்டு ஒட்டுறது. சரியா? ஸ்டிக்கர் பொட்டு ஒட்டுதல். யாரு அதிகமா ஒட்டுறாங்களோ அவங்க தான் வின்னு. எந்த டீமுங்கிறத கவுண்ட் பண்றாங்க. சரியா? யாரு மாத்தி வைக்கலாம். பிள்ளைங்களை சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கோங்க. இப்பவே சொல்லிட்டு பிள்ளைங்களை சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர் பொட்டு ஒட்டுதல். சரியா? டைமிங் கொடுப்போம், ஒரு 30 செகண்ட் கொடுப்போம். அதுக்கு மேலே எத்தனை பொட்டு ஒட்டுறீங்களோ அவங்க தான், அவ்வளோதான் பாயிண்ட்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எதுவுமே எடுக்கக்கூடாது. அவங்க தான் பிரித்து ஓட்டணும். ஓகேவா? பிள்ளைங்க தான் பிரித்து ஓட்டணும். ஃபேஸ்ல ஓட்டணும். ஃபேஸ்ல எத்தனை போட்டிருக்கோ அதான் கணக்கு. ஓகேவா? ஸ்டார்ட்னு சொன்ன பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. சரியா? பிள்ளைங்க வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு பொட்டா தான் பிரித்து ஓட்டணும். சரியா? மொத்தமாக ஒரே நேரத்தில் பிரிக்க கூடாது. ஒவ்வொரு பொட்டா பிரித்து ஓட்டணும். சரியா? ஃபேஸில் தான் ஓட்டணும். ஃபேஸில் இருக்கிறது மட்டும்தான் மார்க் கொண்டு கவுண்ட் பண்ணி மார்க் சொல்லுவோம். சரியா? நான் ஸ்டாப் பண்ணணும்னு நிறுத்திடணும். கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டாக பிடிச்சிருங்க. சரியா? ஸ்டாப் பண்ணணும்னு நிற்க வைக்கணும். ஓகேவா? ரெடியா? கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஒண்ணுமே பண்ணக்கூடாது இதுல. சரியா? எதுவுமே பண்ணக்கூடாது. கேப்டன் வைஸ் கேப்டன் பின்னாடி இருந்து பார்க்க மட்டும்தான் செய்யணும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முப்பது செகண்ட். சரியா? 30 செகண்ட். ஸ்டார்ட்னு ஒட்ட ஆரம்பிங்க. சரியா? ஸ்டார்ட். ஒட்ட பிள்ளைங்களா பின்னாடி போயிருங்க. அப்படியே ஒட்ட பிள்ளைங்களா பின்னாடி போயிருங்க. கவுண்ட் பண்ணு. கீழே விழுந்தது கிடையாது. சரியா? பதினான்கு மதிப்பெண்கள் பெற்று நலம் விரும்பிகள் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சரியா? 14. 9 மதிப்பெண்கள் பெற்று இரண்டு பேருமே சலா 9 மதிப்பெண்கள். இரண்டு பேருமே 9 மதிப்பெண்கள். இரண்டு பேருக்குமே 2வது மதிப்பெண். சரியா? 7 மதிப்பெண்கள். நேத்துள்ள ரிசல்ட்டை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. எல்லாம் ஸ்டேஜுக்கு முன்னாடி போயிருங்க மகளே. எல்லாம் ஸ்டேஜுக்கு முன்னாடி போயிருங்க மகளே. அவ்வளோதான். போட்டிகள் நிறைவடைந்தது. நேத்துள்ள ரிசல்ட்டை மட்டும் சொல்லிடுறேன், பிள்ளைங்களுக்குள்ள ரிசல்ட்டை. நேற்று 3 ஆக்டில் ஃபர்ஸ்ட் 25 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் வன்மம் கொண்ட வீடு. 25 மதிப்பெண்கள் பெற்று 3 ஆக்டில் வந்து வன்மம் கொண்ட வீடு 3வது இடம். சரியா? 27 மதிப்பெண்கள் பெற்று நலம் விரும்பி 2வது இடம். 27 மதிப்பெண்கள் பெற்று நலம் விரும்பி 2வது இடம்.
28 மதிப்பெண்கள் பெற்று வெளிச்சம் தருபவர்கள் ஃபர்ஸ்ட் இடம். சரியா? நேற்று நடந்த போட்டியில் வெளிச்சம் தருபவர்கள் ஃபர்ஸ்ட் 28 மதிப்பெண் பெற்று. குழு பாடலுக்கு வந்து 13 மதிப்பெண்கள் எடுத்து வெளிச்சம் தருபவர்கள் 3ஆம் இடம். 14 மதிப்பெண்கள் பெற்று நலம் விரும்பிகள் 2ஆம் இடம். சரியா? 15 மதிப்பெண்கள் எடுத்து வன்மம் கொண்ட வீடு முதலிடம். சரியா? அடுத்தது வந்து 16 மதிப்பெண்கள் பெற்று நலம் விரும்பி மற்றும் வெளிச்சம் தருபவர்கள் 2ஆம் இடம். 17 மதிப்பெண்கள் பெற்று வன்மம் கொண்ட வீடு முதலிடம். ஓகேவா? சரியா? மொத்தம் ஓவரால் மதிப்பெண் சொல்லிடுறேன். 234 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருப்பவர் நலம் விரும்பிகள். 231 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தில் வன்மம் கொண்ட வீடு. 205.5 எடுத்து 3ஆம் இடம் வெளிச்சம் தருபவர்கள். சரியா? அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ஆவலாக இருந்து பிள்ளைங்களோட இதை கண்டு கழித்த ஊர் மக்களுக்கு நன்றி. சரி மக்களே, கேப்டன்ஸ் வைஸ் கேப்டன்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. நேற்று மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. சரியா? ஓகேவா? நாளைக்குள்ளது என்னங்கிறத இன்னைக்கே சொல்லிடுறேன். ஓகேவா? அமைதி காத்து அமர்ந்திருந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நன்றி.